ஒரே ஒரு சின்ன ரூமர் சார். அந்த ரூமரு மொத்தமா ஒரு ஊரையே புரட்டி போட்டுருச்சு. அவன் அவன் வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் பங்குக்கு பேயா பறந்தான். மணிக்கணக்கா நின்னு லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் உட்கார்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்னு முழுக்க முழுக்க பெட்ரோல ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பே இல்ல. நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அவன் அவன் பயம் அவனுக்கு. ஒருவேளை பொசுக்குன்னு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பாட்டுக்கு கிளம்பிருச்சுன்னா, அந்த மாதிரி அது பாட்டுக்கு வராம போயிருச்சுன்னா என்ன பண்றது? ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு சொல்லி அவன் என்னென்னமோ பண்ணான். அடுத்த நாள் பார்த்தா எல்லா பெட்ரோல் பம்பும் பேய் பங்களா மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் இழுத்து மூட்டாய பார்க்க பயமா இருந்துச்சு சார். ஏன்னா வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் டு நார்மலுக்கு வந்துருச்சு. அதாவது ஈவினிங் போல எல்லாரும் வந்து வழக்கம் போல பெட்ரோல் பம்பு கிட்ட நின்று பெட்ரோல் போடலையோ பெட்ரோல் சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பம்பில் இருக்கிறவங்க எல்லாம் யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபில் பண்ணியாச்சு. நேற்றைக்கு அவங்களால வந்து மூச்சுப்பட்டி செத்த அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு. பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்தவங்களுக்கு பிபி எகிரி ஹார்ட் வலிச்சு மூளை அப்படியே காது வழியா வலிஞ்சு ஓடணும். அவங்கள கத்தி கத்தி ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்? அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் காட்டிலும் பயங்கர வந்து ஒரு ப்ரெஷர்ல இருந்தவங்க. சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ப்ரெஷர்ல இருக்காங்களான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இருக்கணும், ஆனா அவங்க எல்லாம் கிடையாது. பட் ஆனா இவங்க அந்த அளவுக்கு பயங்கர ப்ரெஷர்ல இருந்தாங்க. அடுத்த நாள் பெட்ரோல் பம்பு வருது. முதல் நாள் எல்லாரும் போயிட்டு பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு வந்துருச்சா இந்த 10ஆவதுக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட் கேட்போம்ல, அந்த மாதிரி வந்து அவனுக்கு ஆளாளுக்கு என்னென்ன எல்லா பெட்ரோல் பம்புல ஒரு பெட்ரோல் பம்பு திறக்கல. சாயங்காலம் திறந்துட்டாங்க, நார்மலா இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நானே போயிட்டு ஒரு 400 ரூபாய்க்கு போட்டேன். 400 டேங்க் நம்ம டேங்க் வந்து 900 ரூபாய்க்கு கூட பிடிக்கும். 900 சாரி 1300 ரூபாய்க்கு பிடிக்கும். 13 லிட்டர் பெரிய டேங்க். ஆனா நான் 400 ரூபாய்க்கு தான் போட்டேன். போதும், அதை ஃபில் பண்ணி இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றதுனால 400 ரூபாய்க்கு போட்டேன். மினிமம் எல்லாரும் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டாங்க சார். நான் பக்கத்துல நின்று பார்த்துட்டு அதுல ஒரு மனுஷன் போய் நின்று எனக்கு முன்னாடி நின்னவரு எவ்வளவுக்கு பெட்ரோல் போடணும்னு அந்த பம்புல பெட்ரோல் போடுறவர் கேட்கிறாரு. 100 ரூபாய்க்கு போடுனா அந்த மனுஷனை பார்த்து அத்தனை பேரு இந்த ஒரே நேரத்தில் திருப்பாய பத்தி எல்லாம் ஸ்லோ மோஷன்ல என்னது 100 ரூபாயா? எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியமா போச்சு. அந்த மனுஷன் கிட்ட அப்படி ஒரு கான்ஃபிடன்ட். 100 ரூபாய்க்கு போடு போதும். 100 ரூபாய்க்கு அந்த மனுஷன் போட்டுட்டு இப்படி திரும்பி பாக்குறான். அந்த பெட்ரோலை அந்த போட்டோவை பத்தி போட்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு ஏதாச்சும் மனசு மாறும். 100 ரூபாய் அவர் அந்த பக்கமா போயிட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு அவர் யார்கிட்டயும் போன் பேசிட்டு இருந்தார். நான் போயிட்டு சார் இல்ல உண்மையில கேட்டேன். எல்லாரும் பயங்கர பதட்டத்துல இருக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாரும் வந்து நீங்க ஒரு 100க்கு போடல அப்படின்னாலும் ஒரு 200 300 ரூபாய்க்காவது போட்டிருக்கலாம்ல சார். இல்ல அவர்கிட்ட அவர் திருச்சி பைக் இல்லைன்னா இப்ப என்ன பிரச்சனை? நடந்து போவோம், பஸ்ஸுல போவோம். பஸ்ஸுமே இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் தம்பி. எது நடக்குதோ அதை நம்மளால எத்தனை நாளைக்கு டேங்கை புல் பண்ணிட்டு என்னால ஓட்டிட முடியும்? ஒரு வருஷம் முழுக்க ஓட்டிட அவர் கேட்டது. ஒரு வருஷம் முழுக்க ஓட்டிட முடியுமா தம்பி? இருக்கிற வரைக்கும் போட வேண்டியது. இல்லைன்னா பேசாம ஒரு நாள் வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதான். அடுத்து என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்க வேண்டியதுதான். பயந்துகிட்டே இருந்தா எப்படி தம்பி இருக்கிறது? அவர் கேட்ட ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? உண்மையில அந்த மனுஷனை பார்த்து அந்த அஞ்சா நெஞ்சன் இந்த எதற்கும் துணிந்தவன் பாயல்ல, எனக்கு உண்மையில அவரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணல. எதையுமே கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டு போனார். அது அவர் தெரிஞ்சு போச்சு. எது நடக்குதோ அது நடக்கட்டும். இப்ப காசு சேர்க்கலாம், பணம் சேர்க்கலாம், சொத்து சேர்க்கலாம், நகை சேர்க்கலாம். பட் அதையெல்லாம் சேர்த்து வச்சது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை சேர்த்து வச்சு இதெல்லாம் டெம்பரவரி. யோசிச்சு பாருங்க. நம்ம பயம், அந்த பயம் அவருக்கு இல்ல. உண்மையிலே அவருக்கு தான் பயம் இல்லை. நம்ம எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னால எதையும் செய்ய முடியும், இந்த 10 பேரை ஒன்னா சேர்ந்து அடிக்க முடியும், அருவாளால எடுத்து வெட்ட முடியும், வரட்ட முடியும், மிரட்ட முடியும், என் பின்னாடி பெரிய படையே இருக்கிற பயங்கரமான. உண்மையிலே அவர் தான் பயங்கரமான ஆள். உண்மை அந்த மைண்ட் செட் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா ஏன் அவனை ஒண்ணுமே பண்ண அவனை எதையுமே ஆச்சிக்க முடியாது. பெட்ரோல் 1000 ரூபாய் போட சொல்லு, 1000 ரூபாய் விலை லிட்டர் பெட்ரோல் அசர மாட்டாப்புல மனுஷன். சிலிண்டர் ஒரு மாசத்துக்கு வராது, அசர மாட்டாப்புல மனுஷன். என்ன பிரச்சனைனா அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை நினைச்சு பேனிக் ஆகாம. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சார், அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பெரிய கலவரமே இருந்துச்சு. ஈரானை விட ஒரு பெரிய பதட்டத்துல சென்னை இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்பயும் கூட எனக்கும் பக்கத்துல சிலிண்டர் புக் பண்ணி 7 நாள் ஆச்சு.
எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, வரமாட்டேங்குது, வரல. இருந்தாலும் வரலன்னா என்ன இப்போ என்ன பிரச்சனை? அது உண்மையிலே இருந்து வரலன்னா பரவாயில்ல, பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு வர வேண்டியதை வேற எங்கேயாவது தள்ளி விட்டுருவாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல இன்னும். பட் ஆனால் சப்ளை வேற இப்போ வந்துருச்சுன்றாங்க. அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓரளவுக்கு நிலைமை இருந்ததை விட கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆனாலும், நம்ம எவ்வளோ பதட்டப்பட்டாலும், நம்ம எவ்வளோ பயந்தாலும் நடக்கிறத நம்மளால மாற்ற முடியுமா? ஒரு அளவுக்கு தான் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு மேல பெட்ரோலே இல்லைன்னு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவிய? ஆல்டர்னேட் தான் என்னன்னு பார்க்கணுமே தவிர அதை நினைச்சிட்டு உட்காந்து பயந்து பேரல்ல பதுக்குனா லைஃப் லாங் செட்டில் ஆயிடுவியா நீ? இல்ல, அந்த மனுஷனை பார்த்தா அவ்வளோ அது வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரை பார்க்குறப்ப ஒரு பெரிய இந்த விவேகானந்தர், அப்புறம் இந்த பெரிய பெரிய இந்த அறிவார்ந்த ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிதானம், அந்த பொறுமை, அந்த தெளிவு அந்த மனுஷங்கிட்ட பார்த்து அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சில பேருக்கு அது ஆட்டோமேட்டிக். அதெல்லாம் நம்ம நினைச்சாலும் நம்மளால முடியாது. நம்ம என்ன நினைப்போம்? போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது, பெட்ரோல் பங்கு தான் போய் நிற்போம். அந்த மாதிரி தான் பல பேர் பெட்ரோல் போட்டது. பட் பரவாயில்ல, இந்த மாதிரி சில நேரங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். நன்றி.